श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमो गतः मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गुलमुं प्रणमामि मूर्ता भूतं सरस्य महदाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्मवर्वन्द्यं रङ्गनाथस्य साक्षात् जुगलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் முக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே வல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுச்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுச்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விரலாகில் சார்வது சதிரே சதிரில மடவார் தாட்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அழகர்தம் கோயில் மதிதவள் சூடுமிம் மாலிருஞ்சோலை பதியது ஏந்தி எழுவது பயனே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணா புரிந்துரை கோயில் மயல்மிகு பொழில் சூழ் மாலிருஞ்சோலை அயல்மலை அடைய அதுவே கருமமே கருமவன் பாசம் கழித்துழன்றுய்யவே பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் வருமழை தவழும் மாலிருஞ்சோலை திருமலை அதுவே அடைவது திறமே திறமுடை வளத்தால் தீவினை பெருக்காது அறமுயல் ஆழிப்படையவன் கோயில் மறுவில்வன் மனைசூழ் சுனைசூழ் மாலிருஞ்சோலை புறமலை சாரப் போவது கிரியே கிரியென நினைமின் கீழ்மை செய்யாதே உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் மறியொடு பிணைசியேர் மாலிருஞ்சோலை நெறிபட அதுவே நினைவது நலமே நலமென நின்மின் நரகழுந்தாதே நிலமுனம் எடுத்தான் நீடுரை கோயில் மலமறு மதிசேர் மாலிருஞ்சோலை வளமுறை செய்து வளர்தல் நலமே வளம் செய்து வைகள் வளங்கழியாதே வளம் செய்யும் ஆயமாயவன் கோயில் வளம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோலை வளம் செய்து நாளும் மறுதல் வளமே வழக்கென நினைமின் வல்வினை மூழ்காது அழக்கொடியட்டான் அமர் பெருங்கோயில் மழக்கழிற்றினஞ்சேர் மாலிருஞ்சோலை தொழக்கருதுவது அது துணிவது சூதே சூதன்று களவும் தூதும் செய்யாதே வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில் மாதுரு மயில் சேல் மாலிருஞ்சோலை போதமிழ் மலையே புகுவது பொருளே பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில்வன் குருகூர் சடகுவன் சடகோபன் தெருள்கொள்ளச் சொன்ன 1010 அருளுடைய வந்தால் அணிவிக்கும் முடித்தே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.
ஆழ்வார் திருவிடையே சரணம், ஜீயர் திருவிடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம். அடியேர் எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் தினந்தோறும் நம்ம மனத்தேர் ஏறி ஒவ்வொரு திவ்ய தேசங்களாக அனுபவித்து வருகிறோம். ஒரு சுற்றில் நாம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40 திவ்ய தேசங்களை அனுபவித்து விட்டு வந்துவிட்டோம். அடுத்த சுற்றாக இப்பொழுது பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் 18 திருத்தலங்கள். அதற்கு உங்களை என்னோடு அழைத்து செல்ல இருக்கிறேன். நீங்கள் உங்கள் மனத்தேரை பூட்டிக் கொண்டு என்னோடு வருவதற்கு தயாராகுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு திவ்ய தேசங்களாக அனுபவிப்போம். இப்பொழுது 41வது திவ்ய தேசம், அதாவது பாண்டிய நாட்டு திருப்பதிகளிலே முதலாவதாக திருமாலிருஞ்சோலை. திருமால் இரும் சோலை, திருமாலானவன் இருக்கக்கூடிய சோலை. இந்த திருமாலிருஞ்சோலை ஆழ்வார்களால் அதிகப்படியான பாசுரங்கள் பாடப்பட்ட தலங்களில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கையாழ்வார், அப்படி கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் இது. ஆண்டாள் நாச்சியாருக்கு ரொம்ப உகந்த திவ்ய தேசம். பெருமாளுடைய திருநாமம் பரமசுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். ஆனால் திருநாமம் அழகர், கள்ளழகர், மாலாங்காரர். பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயாருடைய திருநாமம் சுந்தரவள்ளி நாச்சியார். விமானம் சோமசுந்தர விமானம். தீர்த்தம் சிலம்பாறு எனப்படும் நூபுரகங்கை. பிரத்யக்ஷம் தர்மதேசனுக்கும் மலையத்வஜ பாண்டியனுக்கும் பிரத்யக்ஷம். மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கண்ணுக்கினிய திவ்ய தேசம். திருமாலிருஞ்சோலை என்பது போல் அதை பார்த்தவே சோலை போன்று பசுமையான மலைகளுக்கு அடியிலே, அந்த மலை அடிவாரத்திலே வானரங்கள்லாம் கொஞ்சி விளையாடக்கூடிய சூழ்நிலையில் மிக அழகான திவ்ய தேசம். அதிலிருந்து கொஞ்சம் தூரம் போனால் பழமுதிர்ச்சோலை என்று முருகனுக்கும் அங்கே இருக்குது. அதில் சின்ன கொஞ்சம் தூரம் அந்த மலை மேலே ஏறினால். இந்த திவ்ய தேசத்தை பற்றி ஆழ்வார்கள் பாடினதோடு இல்லாமல் சிலப்பதிகாரத்தில் இதற்காக இந்த திருமாலை பற்றி சொல்லும்போது திருமாலிருஞ்சோலையை பற்றி வருகிறது. சோலைமலை, திருமாலிருஞ்சோலை, மாலிரங்குன்றம் என்ற இதுக்கு பல பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. வட்ட வடிவமான கருவறை, கருவறை வட்ட வடிவத்திலாக இருக்கும். பாண்டிய மன்னனும் விஜயநகர பேரரசரும் திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த திவ்ய தேசத்திற்கு உள்ள நுழையக்கூடிய இடத்துல காவல் தெய்வமாக 18ஆம் படி கற்பன் இருக்கிறார். 18 படி, அதற்கு மேலே ஒரு கருவறை, அதற்குள்ள 18ஆம் படி கற்பன். அந்த 18ஆம் படி கற்பன் என்பவர் காவல் தெய்வமாக இருப்பதனால், உக்கிரகமாக இருப்பதால் அதனுடைய கதவு, நிலைக்கதவு எப்பொழுதுமே சாத்தப்பட்டு தான் இருக்கும். உற்சவ தினங்களில் மாத்திரம் திறந்து அதற்கு பூஜை நடைபெறும். மற்ற நாளில் சாற்றிய கதவுக்கு இந்த பக்கம்தான் பூஜை. அது முன்னால் திறந்திருந்ததாகவும் பின்னால் அதனுடைய உக்கிரகத்தை தணிப்பதற்காக கதவு சாத்திப்பட்டு சந்தனம், கதவு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு அந்த கதவுக்கு தான் பூஜை. அங்கே மலை மேலே செல்லக்கூடிய வழியில் முருகனுக்கு பழமுதிர்ச்சோலை, அது அறுபடை வீடுகளில் ஒன்று, அதுவும் இருக்கிறது. நூபுரகங்கை என்று ஒரு 5-6 கிலோமீட்டர் மலை மேலே ஏறி போனால் அங்கே இருக்குது நூபுரகங்கை என்ற இயற்கையான ஒரு ஆறு. ஒரு சின்ன அருவி மாதிரி வரும்.
அங்கே ராக்காயி அம்மன் காவல் தெய்வமாக இருக்கிறாள். புராணத்தின்படி கள்ளழகர் மீனாட்சியினுடைய மதுரை மீனாட்சி அம்மனுடைய தமையனார். அழகர் ஆனவர் மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை காண மதுரை வந்தபொழுது கள்ளழகர் வடிவில் வந்தார். வரும்போது கள்ளழகர் கொண்டை அழகாக சாத்தியிருப்பார். கள்ளழகர் கொண்டை சாத்தப்பட்டு இருக்கும். அந்த கொண்டையில் குத்தீட்டி, கையில் களரி, இடுப்பில் இமதாடு என்னும் கத்தி. இவர் கள்ளர் இன மக்களுக்கு தலைவராக போற்றப்படுகிறார். குலதெய்வமாகவும் அவர்களால் வணங்கப்படுகிறார். சித்திரை திருவிழாவின் போது மதுரை வரும் அழகருக்கு எதிர் சேவை என்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுதப முனிவர் தூபரகங்கையில் நீராடி வரும்போது எதிர்பாராத விதமாக துர்வாசகரை கவனிக்காததால் துர்வாசகர் சாபம் கொடுக்கிறார். நீ மண்டூகமாக போவாய் என்று. மண்டூகம் என்றால் தவளை சமஸ்கிருதத்தில். நீ மண்டூகமாக மாறுவாய் என்று சாபம் கொடுக்கிறார். ஆகவே அவர் அதில் மண்டூக மகரிஷி என்று பெயருடன் மண்டூகமாக அந்த வைகை ஆற்றிலே இருக்கிறார். பின்னால் திருமாலை தவிசித்து தன்னுடைய சாபம் நீங்கியதால் அவர் மண்டூக மகரிஷிக்கு காட்சி கொடுத்த வைபவம் என்றும் நடக்கும். கோயில் பிரகாரத்தில் உக்கிர நரசிம்மர். அந்த உக்கிர நரசிம்மர் என்பவர் மிக உக்கிரமாக இருப்பதால் அவருக்கு தினமும் நூபுருகங்கை தண்ணீரும் நூபுருகங்கையிலிருந்து நீர் எடுத்து வந்து அவருக்கு அபிஷேகம் நடைபெறும். தயிர், வெண்ணெய், திருமஞ்சனம் நரசிம்மருக்கு நடைபெறும். எல்லா இடங்களுமே நரசிம்மர் வந்து பெருமாளுடைய பிரகாரத்திலேயோ அல்லது பக்கத்தில் இருப்பார்கள், அல்லது வலப்பக்கமோ இடப்பக்கமோ இருப்பார்கள். இங்கே பெருமாளுடைய பின்புறம் நரசிம்மர் இருக்கார். தை அமாவாசை 3 வருடங்களுக்கு ஒரு முறை தை அமாவாசை முதல் ஆடி மாதம் வரை, அதாவது உத்தராயண காலத்தில் தைலக்காப்பு கட்டி பெருமாளுக்கு, அதாவது மூலவருக்கு தைலக்காப்பு சாத்தி வைத்திருப்பார்கள். அப்போது உற்சவரை மாத்திரம்தான் தரிசனம் பண்ண முடியும். அழகர் கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அழகர் கோயிலுக்கு என்ன சிறப்பு என்றால், அங்கே அழகர் கோயிலில் தோசை நைவேத்தியம் பண்ணப்படும். அது தயார் பண்ணுறதே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ குறைஞ்சி போய்த்து தோசை மாவில் மிளகு ஜீரகமெல்லாம் போட்டு நெய்யிலேயே அதை தோசையை வேக விடுவார்கள். அந்த தோசை எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு தோசையை 3 பேர் 4 பேர் சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். ஒரு ஆளால் சாப்பிட முடியாது, அவ்வளோ கனமாக இருக்கும். அதை பிரசாதமாக வழங்கினார்கள். இப்பொழுதும் இருக்குது, ஆனால் தரம் வந்து முன்னை விட அதனால இல்லை. உடையவர், கூரத்தாழ்வார், மணவாள மாமணிகள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆழ்வார்கள் மொத்தம் 128 பாசுரங்களால் பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். இந்த 18ஆம் படி கருப்பனுக்கே ஒரு பெரிய கதை உண்டு. இந்த பெருமாள் ரொம்ப சக்தி உள்ள பெருமாளாக இருந்திருக்கார். இவருடைய உற்சவர் பேர் சுந்தரராஜன்னு பேர். சுந்தரம் என்றால் அழகு, அதனால் அழகர்னு பேர். சுந்தரராஜ பெருமாள். அந்த பெருமாள் வந்து குதிரை வாகனத்தில் அப்படியே ஆற்றில் அழகர் இறங்கி வரும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அழகர்னா அவர் தான், அழகர் தான். அந்த கள்ளர் சமுதாய மக்கள் அந்த அழகர் கோயிலுக்காக பாட்டு பாடுவார்கள். அந்த பாட்டை கேட்டாவே அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும். மதுரை நகரமே கோலாகலமாக இருக்கக்கூடிய நாட்கள் மதுரையில் ஆற்றில் அழகர் இறங்கி 10 நாட்கள் எல்லா ஆற்றங்கரையிலேயே எல்லா மண்டபம் போய் எல்லா மதுரை மாநகர் பூரா சுற்றி விட்டு திரும்ப அழகர் கோயில் வரக்கூடிய வரை, அந்த நாள் வரை மதுரையில் தினமும் விழா கோலம்தான். அதிலே இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த பெருமாள் வந்து
எல்லாரும் பங்கெடுத்து கொள்வார்கள். ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் 10 நாளும் ஒவ்வொருத்தர் அதை பல்லாக்கா தூக்கி கொண்டு அடுத்தவர்களிடம் கொண்டு போய் ஒப்படைப்பார்கள். தசாவதார காட்சியும் உண்டு. ஒரு நாளைக்கு பெருமாள் 10 அவதாரங்கள்லேயும் காட்சி கொடுப்பார் ஆற்றங்கரையில். அதே சமயத்தில் பரமக்குடியிலையும் மானாமதிலையும் அந்த அழகை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கும். அந்த அழகர் ஆற்றில் இறங்குவது என்பது ஒரு கோலாகலமான வைபவம். அதை காண கண்கோடி வேணும். பெருமாள் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு வாகனங்களில் விதவிதமான அலங்காரங்களில் வருவார். அவ்வளவு பார்ப்பதற்கு அழகான. அதனால தான் நம்மாழ்வார் சொல்லும்போது சொன்னார், கிளரொளி இளமை கெடுவதன் முன்னும் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம்பொழி சூழ் மாலிரஞ்சோலை தளர்விழலாகில் சார்வது சதுரே. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம்னார். நமக்கு இளமைங்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கும். இருக்கும்போது நமக்கு ஒரு கிளர்ச்சியோடு இருக்கும் அந்த இளமை. ஆனால் அது கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும். அந்த கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம்னார். நம்முடைய உடம்புல தெம்பு இருக்கும்போதே போய் அழகர் கோயில் பார்த்தணுமா. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் ஒளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரஞ்சோலை தளர்வீரனாகில் சார்வது சதுரே. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறார், கிரியன நினைமின் கீழ்மை செய்யாதே. இதை சாதாரண மலைன்னு நினச்சிக்காத. பெருமாளே சாட்சாத் பெருமாள், அதான் திருமால் இருஞ்சோலை. பெருமாள் சோலைமயமான சோலைமலை கல்லராக உட்கார்ந்து கொண்டிருக்கார். அந்த பகுதியில் ஒரு காலத்தில் காடாக இருந்தது. திருடர்களெல்லாம் இருந்தார்கள். திருடர்களுக்கு கூட ஒரு குலதெய்வமாக இருந்தார். அவ்வளவு அழகான பெருமாள். வாழ்நாளில் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் அழகர் கோயிலில் அழகர் உற்சவத்தை பார்க்கணும். பார்த்தாட்டி இந்த பிறவி பேனே இல்லாத மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். 10 நாள் நமக்கு அந்த மதுரையை விட்டு போகவே மனசு வராது. அதில் மதுரை மாநகர மக்கள் பெருமாளை தனக்கு சொந்தக்காரராகவே நினச்சிக்குவாங்க. அப்படி விருந்து எல்லாரையுமே விருந்தினர்களெல்லாம் அழைத்து விழாக்கோலம்னா அதுதான் விழாக்கோலம். ஆற்றங்கரையெல்லாம் அப்படியே ராட்டினங்களும் பல்வேறு வான வேடிக்கையோடு பெருமாள் 10 நாளும் அங்கே மதுரை மாநகரத்திலும் ஆற்றங்கரையிலும் சுற்றி சுற்றி 10 நாட்களும் வைபவத்தோடு நடைபெறக்கூடிய உற்சவம். அதனால தான் எல்லா ஆழ்வார்களாலும் பாசுரங்களால் ஆண்டாள் நாச்சியார் இந்த பெருமாளுக்கு தான் பிரார்த்தனை வச்சா. நாச்சியார் திருமொழியில் 1000 அண்டால உனக்கு பாயசம் பண்ணுறேன், எனக்கு என்னை ஏற்றுக்கோன்னு சொன்னான். பின்னால் வரும் அந்த பாசனம் சொல்கிறேன். 100 தடா வெண்ணெய் வைத்து உனக்கு நான் பூஜை பண்ணுறேன், என்னை நேற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படின்னு கேட்டாள். நாறு நறும்பொழில் மாலிரஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையாய் இன்று வந்து கொள்ளுங்களோ. 100 அண்டா நிறைய உனக்கு சக்கரை பொங்கல் பண்ணி வெண்ணெய் செய்து, இன்னொரு இடத்துல சொல்லும்போது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரம்பா. அப்படி 100 அண்டா நிறைய உனக்கு வெண்ணெய் சக்கரை பொங்கல் பண்ணி வைக்கிறேன், என்னை நீ ஏற்றுக்க மாட்டியானாராம். பின்னால் ராமானுஜர் வந்தார். இது ரொம்ப அருமையான காட்சி. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ராமானுஜர் உபன்யாசம் பண்ணின்னு இருக்கார். நான் ராமானுஜருக்கு திருப்பாவைஜீயர்னு ஒரு பேர். திருப்பாவையை சொல்லும்போது அவர் மோகிச்சுடுவார். ஏன்னா இதெல்லாம் குரு பரம்பரையில் அனுபவிக்கணும். ஒரு நாள் பெரிய நம்பிகள் உஞ்சிவர்த்தி எடுத்துன்னு வரார் ராமானுஜர்.
பெரிய நம்பிகள் திருமாளிகை முன்னால் நிற்க ஒவ்வொரு பாசமாக சொல்லிட்டு வரார். பெரிய நம்பிகள் திருமாளிகை முன்னால் வரும்போது, உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வெந்தங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் இப்படி சொல்லிட்டு நிறுத்துறார். அப்போ பெரிய நம்பிகள் திருமாளிகை முன்னால் நிற்கிறார். நிற்கும்போது அங்கேருந்து பெரிய நம்பிகளுடைய திருமாளிகையில் உள்ளே இருந்து அவருடைய பொண்ணு நப்பின்னை அத்துழாயின்னு பேர். அந்த அத்துழாயானவள் கையில் பந்தை எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டு வெளியே வரா. கையில் பந்தை எடுத்துக்கிண்டு அவள் வரும்போது இவருடைய வாயில் வருது, பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையில் சீரார் வழி ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரொம்பாவாய் அப்படின்னு சொல்கிறார். அந்த சொல்கிறதுக்கும் அந்த அத்துழாய்ங்கிற அந்த பொண்ணு கையில் பந்தை எடுத்துக்கொண்டு விளையாடுவதற்கு வந்து பார்த்த உடனே இவருக்கு அவருடைய கண்ணுக்கு நப்பிண்ணை பிராட்டியாகவே தோணியிருக்கான். போனோடனே அப்படியே மூச்சு எடுத்து மயங்கி விழுந்துட்டார். அங்கே உடனே சிஷ்யர்கள்லாம் உள்ளே போனார். உள்ளே போய் பெரிய நம்பிகள்கிட்ட சொன்னார், சுவாமி மார்கழி மாதம் இவர் உஞ்சிபுரத்தை எடுத்துன்னு எல்லா தெருவாக வந்தார். உடையவர் உங்கள் திருமாளிகை முன்னால் நின்று இருக்கும்போது பாசனம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார்னார். பெரிய நம்பிகள் சிரிச்சுட்டே கேட்டார், இன்றைக்கி என்ன உந்து மத கழிட்டேன்னு சேவிச்சாளா அப்படின்னு கேட்டான். இவர் உள்ளே இருக்கார் திருமாளிகைக்குள்ளே, இது நடந்தது வாசலில். இவர் சொன்னாராம், ஏன்னா இவருக்கு தெரியும் திருப்பாவை சொல்லும்போது ஒவ்வொரு பாசுரத்துலேயும் மெய் மறந்து விடுவார். இன்னொரு இடத்துல வரும், அருமையாக இருக்கும். அதை திருப்பதி வரும்போது சொல்கிறேன். ஒவ்வொரு பாசுரங்களை சொல்லும்போதும் அவர் அந்தந்த நிலைமைக்கே போயிடுவார். அதனால தான் அவருக்கு பேர் திருப்பாவை ஜீயர்னு ஒரு பட்டம் உண்டு உடையவருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டாள் மேலே, ஆண்டாளுடைய பாசுரங்கள் மேலே ஈர்ப்பு அவருக்கு. அதுக்கு வியாக்கியானம் சொன்னார்னா அவர் ஆண்டாளாவே மாறிடுவார். ஒரு நாள் சொல்லின்னு இருக்கார், இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லின்னு இருக்கார். சொல்லிட்டு போய் ஒரு திடீர்னு உணர்வு வந்தது. 100 தடா நிறைய சக்கரை பொங்கல் போட்டு பெருமாளுக்கு உனக்கு நான் செய்கிறேன், எனக்கு அந்த பெருமாளோட என்னை சேர்த்துக்க மாட்டாளான்னு சொல்லி ஆச்சியார் வேண்டிட்டாலே, அது எங்கேயாவது செஞ்சாலான்னு செஞ்சதுக்கு எந்த வகையான இதுவும் இல்லை. கல்யாணம் ஆகிடுத்து, பெருமாளோட சேர்ந்துட்டா. ஆனால் அது பிரார்த்தனை நிறைவேறாமையே போயிடுத்து. உடனே இவர் யோசிச்சாராம். இந்த பாசனம் சொன்ன உடனே இவருக்கு டகாரம் உணர்த்தி தான். உடனே நாளைக்கே புறப்பட்டாராம். நேர கோஷ்டியோடு போய் அழகர் கோயில் போனாராம். போய் எல்லா அரிசி பருப்பு தானியங்கள்லாம் சேகரித்து 100 தடா நிறைய 100 அண்டா சக்கரை பொங்கல் மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு நன்னார் நெய்யெல்லாம் விட்டு அக்கார அடிசல் பண்ணார். பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி தாயாருடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாராம் தாயார்கிட்ட சொல்கிறதுக்கு. எதுக்கு? அம்மா நீ வேண்டிண்ட உன்னுடைய காலத்தில் செய்ய முடியாமல் போயிடுத்து, நீ செஞ்சதா எனக்கு எந்த வகையான இதுவும் இல்லை, உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன்னு சொல்லி போய் சொல்கிறதுக்காக அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்குள்ளே போகிறாராம். உள்ளே போகும்போது ஆண்டாள் நாச்சியார் கூப்பிட்டாலாம், வாரும் அண்ணார், அண்ணா வாங்கோ அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாலாம். குரல் கர்ப்பகிரகத்தில் வந்து குரல் எழுக்கிறது வாரும் அண்ணா அப்படின்னாராம். ஏன்னா ஒரு சகோதரியுடைய ஆசையை நிறைவேற்றுவது சகோதரனுடைய கடமை. ஆகவே நீ என்னுடைய பிரார்த்தனையை நான் செய்ய முடியாமல் போன காரியத்தை நீ நிறைவேற்றியதால் நீ எனக்கு அண்ணானர்.
அண்ணான்னு சொல்லிட்டு அதனால் கோயில் அண்ணாருன்னு அவருக்கு ஒரு திருநாமம். அதனால தான் சொல்லும்போது, பாசுரம் சொல்லும்போது சாத்து முறையில் சொல்லும்போது, திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியேம்பர். ஆனால் உண்மையிலேயே என்னன்னு கேட்டால், ஆண்டாள் முன்னானால். ஆண்டாள் தான் முன்னால் வந்தால், பேர் பின்னால் தான் வந்தார் ராமானுஜர். ஆனால் ஆண்டாளுடைய பிரார்த்தனையை, நாச்சியாருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைத்து அண்ணன், அவருக்கு அண்ணன் முறையானாலாம் உடையவர். அதனால தான் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே திருப்பாடி வரிசையாக வரும். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. அவருக்கு 2 சிறப்பு. இவர் பெரியாழ்வாருக்கு பிள்ளையாயிட்டார். இவ தான் பெரியாழ்வாருக்கு குழந்தையே கிடையாது, இவளையே வளர்ந்தா. ஆனால் உடையவரும் அவருக்கு ஒரு பிள்ளை ஆகிட்டார். அதனால் எப்படி ஆகிட்டார்னா மூத்தவர் ஆகிட்டாராம், ஆண்டாளோடுக்கு மூத்தவராம். அதனால் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வழியே, அப்புறம் 143 உரைத்தால் வழியே, உயரானகர் கேகனை உகந்தளித்தால் வழியேன்னு ஒரு வாழி பார்த்து நாமத்தில். அப்படி ஆண்டாள் நாச்சியாருக்கு ரொம்ப உகந்த ஸ்தலம். 128 பாசுரங்களால் நூற்றுக்கணக்கான 100க்கு மேலே பாசுரங்கள் பாடப்பட்ட ஸ்தலங்கள், குறிப்பிட்ட ஸ்தலங்கள் தான். அதிலே பாண்டிய நாட்டு திருத்தலத்திலே இந்த திருத்தலம் என்பது போற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு அனுபவிக்கப்பட்ட ஸ்தலம் இது. அதில் ஒரு சில பாசுரங்களை நான் உங்களோடு கலந்து மகிழ இருக்கிறேன். பெரியாழ்வார் திருமொழியில் பெரியாழ்வார் சொல்கிறார், துக்க சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினிற் புக்குன்னை கண்டு கொண்டேன் இனி போக விடுவதொண்டே. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்த வந்தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் முந்தன் இந்திர ஞானங்களால் ஒளித்திரில் நின் திருவானைக் கண்டாய். ஒருவருக்கும் மெய்யனில்லை அள்ளித்தெங்கும் நாடும் நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுற்று தெளித்து வளஞ்செய்யும் தீர்த்தமுடை திருமாலிருஞ்சோலை எந்தாய். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடை தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய். புனத்தினை கிள்ளி புதுவவி நாட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதுன்னும் எழில் மாலிருஞ்சோலை எந்தாய். காதம் பலவும் திரிந்து உழன்றேங்கோர் நிழலில்லை நீருமில்லை உன் பாத நிழலால் மற்றோர் உயிர்ப்பிடம் நானெங்கும் காண்கின்றேன். தூது சென்றாய் குறு பாண்டவர்க்காய் அங்கோர் பொய் சுற்றம் பேசி சென்று பேதஞ்செய்தெங்கும் பிணம்படுத்தாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். காலும் எழா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் இழலா மயிர்கூச்சம் அராயென தோள்களும் வீழ்வொழியா மாளுலகா நிற்கும் என் மனனே உன்னை வாழத் தலை பெய்திட்டேன். சேழுகாலால் நிற்கும் நீள் சுனைசூழ் திருமாலிருஞ்சோலை எந்தாய். எருத்து குடையாளும், இந்த பாசனம் ரொம்ப அருமையான பாசனம். எருத்து கொடியானும்னா கொடியாய் உடையானும், எருத்து கொடியாய் உடையானும்னா பரமேஸ்வரன், பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறியாருமில்லை. மருத்துவாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவை தவிர திருத்தி உன் கோயிற் கடைப்புகப் போய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். என்னுடைய பிறவி பணிக்கு, என்னுடைய பிறவி பிணிக்கு மருந்து கொடுக்க எந்த வைத்தியரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 4 வைத்தியர். யார்? எருத்து கொடியுடைய சிவபெருமான், பிரம்மன், இந்திரன், இன்னும் மற்ற சில வைத்தியர்கள்லாம் இருக்காங்க.
ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. இவங்கள்ட்டனா மருந்து இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னார். அது மாதிரி என்னுடைய பிணிக்கு மருந்து ஒன்றை தான் இருக்குதுன்னு திருமாலிருஞ்சோலை பெருமாளை சொல்கிறார். அக்கறை என்னும் அனந்த கடலுள் அழுந்தியுள் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கைகவியாய் சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக வாடையோடும் செக்கர் நிறத்தை சிவப்புடையாய் திருமாலிருஞ்சோலை என்றாய். எத்தனை காலமும் எத்தனை யூழியும் இன்றொடு நாளையன்றே இத்தனை காலமும் பொய்க்கிரியப்பட்டேன் இனியுன்னை போகலொட்டேன். மைத்துணன் மார்களை வாழ்வித்து மற்றவர் 100 வரை கடுத்தாய் சித்தம் நின் பாத சின்பால் அரிதியன்றி திருமாலிருஞ்சோலை எந்தாய். அன்று வயிற்றில் கிடந்திருந்தே அடிமை செய்ய ஒற்றிருப்பேன் இன்று வந்து இங்கு உன்னை கண்டுகொண்டேன் இனி போக விடுவதுண்டே. சென்றங்கு வாழனை 1000 தோளும் திருச்சக்கரமதனால் தென்றி திசை திசை வீழச் செற்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். சென்றுலகம் அடைந்தாடு சுனை திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ணப்பஞ்சை பொந்திகள் மாடம் பொழிந்து தோன்றும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு 9 பாடவல்லார் உலகம் அளந்தான் தமிழே. இந்த பாசனங்கள் சொன்னவருக்கு உலகம் அளந்த அந்த பெருமாளுடைய வேண்டியவனாயிடுவான். நாச்சியார் திருமொழியில் நாச்சியார் பாடுறா, அவன் அனுபவிக்கிறது கேட்கணுமா? செந்தூர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரத்திட்டனவால் மந்தரம் நாத்தி என்று மதுரக் கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத் தோளுடையான் சுடலைய நின்று நிகழ்வோ. போர்க்களிர் பொறுமால் இருஞ்சோலை பூம்பொருளில் தார்கொடி முல்லைகளும் தவழகை காட்டுகின்ற கார்கொள் பிடாக்கள் நின்று கழறி சிரிக்கரைத்தியேன் ஆர்க்கிடு தோழி அவன்தார் செய்த பூசலையே. கருவினை ஒன்மலர்காள் காயா மலர்காள் திருமால் உருவொழி காட்டுகின்றீர் எனக்குய் வழக்கொன்றுரையீர். திருவிளையாடு செந்தோள் திருமாலிருஞ்சோலை நம்பி வரிவளை இல்புகுந்து வந்தி பற்றும் வழக்குள்ளதே. ஒரு தோழிகிட்ட சொல்கிறான், திருமாலிருஞ்சோலை பெருமாள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி பைம்பொழில் வாழ் குயில்கால் ஒவ்வொன்றா அனுப்புகிறா தூது. பைம்பொழில்கால் குயில்கால் மயில்கால் ஒன்கரு விளைகால் வம்பக்கணிகால் வண்ணப்பூவை நறுமலர்கால் ஐம்பெரும் பாதகர்கள் அணிமாலிருஞ்சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கென் செய்வதே. துங்கமலர் பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற செங்கட்கருமுகிலின் திருவருப்போல் மலர்மேல் தொங்கிய வண்டினங்கால் தொகுபூஞ்சுனைகால் சுனையில் தங்கு சந்தாமரைகால் எனக்கோர் சரண் சாற்றுமினே. நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்றி வந்து இவை கொள்ளுங்களோ. இன்று வந்தினையும் அமுது செய்திடப்பெறில் நான் 100,000 கொடுத்துப்பினும் ஆளும் செய்வன் தென்றல் மணங்கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படியே. காலை எழுந்திருந்து கரிய குருவினங்கால் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகுலோ. சோலைமலைப் பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளிநிலைப் பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. கோங்கலரும் பொழில் மாலிருஞ்சோலையிற் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளே மாலைகோடுடனாய் நின்று தூங்குகின்றேன்
பூங்கொள் திருமுகத்து மடுத்தூவிய சங்கொலியும் சாரங்கவில் நானொலியும் தலைப்பெய்வதன் ஞான்றொன்றுமே. சங்கொடு காரதிகளும் சுமந்து தடங்கள் பொருது வந்தெழியும் சிலம்பாருடை திருமாலிருஞ்சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் சுழற்கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் பத்தும் வல்லார் மாலடி திருமாலடி சேர்வர்களே. இப்படி நாச்சியார் அனுபவித்திருக்கிறார். ஏற்கனவே நம்மாழ்வாருடைய பாசுரத்தை அருமையாக சொன்னோம். இவ்வாறு எல்லா பெரும்பாலான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் அந்த பெருமாளை காண்பதற்கு சுந்தரராஜன் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் அழகான பெருமாள், அழகர் என்று பெயர். அந்த அழகரை காண கண்கோடி வேண்டும். இப்பொழுது நமக்கு பாண்டி நாட்டிலே நம்முடைய பயணம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் 18 என்று ஏற்கனவே சொன்னோம். இனி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு திவ்ய தேசங்களாக அனுபவிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாத இறைவாணி தாராய் பரையேலுரம் பாபாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன் நாடுற்றோமே. யாவும் உனக்கே நாமாட் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மற்றேலோரம் பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுள் பற்றின் பூர்வரும் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.